ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபேஸ் வாஷ் வந்து ஃபாக்ஸ்டெயிலோட ஹைட்ரேட்டிங் கிளென்சர். என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னு. ஸோ இதை நான் வந்து டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா டெய்லி யூஸ் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ட்ரை ஆக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நான் என்னைக்காவது மேக்கப் போடுவோம்ல, அன்னைக்கு மட்டும் கிளென்சிங்காக இதை யூஸ் பண்ணிக்குவேன். அன்னைக்கு இதை யூஸ் பண்ணோன்னா நல்லாவே கொஞ்சம் பிரைட்டாகவும் நம்ம ஃபேஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம மேக்கப்பும் நல்லா டீப் கிளென்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் நான் மேக்கப் பண்ணுற அன்னைக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபேஸ் வாஷ் வச்சுருக்கேன். இது லிட்ரலி ஒரு 350 அந்த ரேஞ்ச் வருது 100 ml. ஆனால் அந்த காசுக்கு ஒர்த்தான நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நல்ல ஒரு டீப் கிளென்சிங் கொடுக்குது. ஆனால் ஸ்கின்னை மட்டும் கொஞ்சம் ட்ரை ஆக்குற அந்த ஃபார்முலா இருக்குது. ஸோ அது இல்லாமல் இருந்ததுன்னா இது உண்மையாகவே நல்ல ஒரு கிளென்சராக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நல்ல ஒரு ஃபேஸ் வாஷாகவே இருக்கும். ஏன்னா அந்த ஆயிலெலாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை நல்லா பிரைட்டாக காட்டும், அந்த ஆயில்னஸ் இல்லாமல் காட்டும். டெய்லி வந்து ஒரு 1 or 2 பம்ப் அந்த அளவு யூஸ் பண்ணாலே போதும். இந்த ப்ரைஸ்க்கு 350 அந்த ரேஞ்சுக்கு 100 ml அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் தான். ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கும் சரி, ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கும் நல்ல ஃபேஸ் வாஷ் தான். நான் செகண்டாக பார்க்க போகிற ஃபேஸ் வாஷ் வந்து செட்டஃபிலோடது. சென்சிட்டிவ் ஸ்கின்னு அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு செட்டஃபில் போகலாம். ஏன்னா செட்டஃபில் ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப மைல்டான ஒரு ஃபேஸ் வாஷ் தான். ஆனால் ஃபாக்ஸ்டெயிலை கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தி. ஆனால் ஸ்கின்னுக்கு எந்த விதமான ஒரு ரேஷஸோ எதுவுமே இது வந்து காசு பண்ணாது. இது லிட்ரலி எனக்கு வந்து செகண்ட் பாட்டில். நான் டெய்லி கிளென்ஸ் பண்ணுற ஒரு ஃபேஸ் வாஷ்னால் இது தான். மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம்ஸ் கண்டிப்பாக இதை வச்சு தான் கிளென்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சென்சிட்டிவ் ஸ்கின்னு. எனக்கு எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் ஃபேஸில் வந்து ரேஷஸ்ஸு பிம்பிள் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் ஒரு 1 month 2 month டைம் எடுத்து தான் என்னோடய ஸ்கின் வந்து அதை அக்செப்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணும். அந்தளவுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரீம் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இந்த ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் யூஸ் பண்ணும் போதுலேருந்தே எனக்கு எந்த இஷ்யூமே வந்ததே கிடையாது. ஒரு பிம்பிளோ எதுவுமே எனக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வரவே இல்லை. இல்லை எந்த ப்ராடக்ட்னாலும் யூஸ் பண்ணும்போது எனக்கு கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் காட்டிட்டு அப்புறம் தான் எனக்கு செட் ஆகும். ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு டே 1ல் இருந்தே செட் ஆகிடுச்சு. அதனாலயே என்னமோ எனக்கு செட்டஃபில் ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட்டு. மற்ற ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணதில்லை செட்டஃபில்ல. ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஃபேஸ் வாஷ் வந்து பெஸ்ட்டு. சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு பெஸ்ட்டு அப்படின்னா அது வந்து செட்டஃபிலோட ஃபேஸ் வாஷ் தான். ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான். நிறையா பேரால் அஃபோர்ட் பண்ண முடியாத ப்ரைஸ் தான். ஒரு 750 to 800 இந்த ப்ரைஸ் தான் இது வருது 250 ml. ஆனால் ஒரு பாட்டில் 250 ml நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக 6 months உங்களுக்கு வரும். ஒரே ஒரு பம்ப் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். தென் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பாண்ட்ஸோடது. இது வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஆக்குற ஒரு ஃபேஸ் வாஷு. உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னு இல்லை, எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் தான். ஆனால் நான் வந்து ரொம்ப ஆயிலியாக எப்போவாவது ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபேஸ் வாஷ் ரொம்ப ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவேன். நல்லா தான் இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கிடைக்கும். ஆனால் என்ன, டக்குன்னு ஸ்கின்னு ட்ரை ஆயிரும். உடனே யூஸ் பண்ணி ஒரு 10 to 15 minutesல ஸ்கின் வந்து ட்ரை ஆயிரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எக்ஸ்ட்ரீம் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா மட்டும் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஸ்கின்னை ரொம்ப ட்ரை பண்ணுது. இல்லைனா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் போடுங்க. இப்போது செட்டஃபில் யூஸ் பண்ணுறோன்னா நமக்கு மாய்ஸ்சரைசரே அதுக்கப்புறம் தேவையே படாது. ஸ்கின்னே நல்லா மாய்ஸ்சராக தான் நமக்கு ஃபீலே ஆகும். ஆனால் இது அப்படி இல்லை, உடனே ட்ரை பண்ணிடுமா. அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் போட்டே ஆகணும். ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 50 ml 100 rupees ஆக்சுவலி. 50 ml வந்து 100 rupees அப்படின்றது எனக்கு இது கொஞ்சம் ஜாஸ்தி தான் தெரியுது. ஏன்னா ப்ராடக்ட்டும் அவ்வளோ ஒன்றும் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட்டும் கிடையாது. செலக்டிவ் ஸ்கின்னுக்கு தான் செட் ஆகும். அப்படின்றப்போ 50 ml வந்து 100 rupees அப்படின்றது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை நீங்கள் வந்து எனக்கு ஸ்கின் பிரைட்டாக இருந்தால் போதும், நான் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன கேட்டால் ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்காமலேயே பிரைட்டாக காட்டுற மாதிரியான கிளென்சர் வந்து நிறையாவே மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அப்படின்றப்போ இதை விட நம்ம அதை ப்ரிஃபர் பண்ணுறது வந்து நல்லது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது.
உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் இந்த 3லேயுமே எனக்கு என்னோட பெஸ்ட்டு அப்படின்னா செட்டஃபில் தான். செட்டஃபில்க்கு அப்புறம் ஃபாக்ஸ்டைல், 3ஆ தான் நான் வந்து பாண்ட்ஸ் சொல்லுவேன். தென் இது போக இன்னும் ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்குது, சிம்பிளோடது. சிம்பிளோட ஃபேஸ் வாஷ் தான் நான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ்ன்னு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது வந்து சிம்பிளோடது தான். அதோட ப்ரைஸிங்குமே கொஞ்சம் ஜாஸ்தி தான். 150 ml வந்து 400, 420 அந்த ரேஞ்ச் வரும். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும், ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ஸ்கின்னுக்கு. ரொம்ப மைல்டான ஒரு ஃபேஸ் வாஷ் தான். ஸ்கின்னுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக அப்படியே அப்பாடா அப்படின்னு ஸ்கின்னே ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிம்பிள். இப்போது சிம்பிள்லேருந்து செட்டஃபில்க்கு மாறினதுக்கப்புறம் செட்டஃபில் பிடிச்சிருக்கு. உங்களோட ஃபேவரட் எதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.